எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல் மதுஸ் கார்னர். நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இது வாங்கணும், அது வாங்கணும், இங்க போகணும், அங்க போகணும், பேக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலையோட தான் அன்னைக்கு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே ஷூட் பண்ணது. அன்னைக்கு பௌர்ணமி. அண்டு ஆந்திரா சைட்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கார்த்திகை பௌர்ணமின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அண்ட் இந்த 365 திரி போட்ட விளக்கேற்றுறதும் ரொம்பவே விசேஷம். வெல்த், ப்ராஸ்பரிட்டி அண்ட் எல்லா 365 டேஸ்க்கும் சேர்த்தாப்புல ஒரு விளக்கு, அதுவும் பௌர்ணமி நாள் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அதனால ஸ்ரீகாந்தும் நானும் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு அன்னைக்கு வந்தோடனே சூப்பர் டிவைன் ஃபீலிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா நம்மளுடைய கார்த்திகை மாதமும் ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சா இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வாங்க. கோவில் வேலையை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருந்த எங்களுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா ஸ்ரீகாந்தை கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் வால் ஹேங்கிங் ஒன்று இருக்குது, அதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால ஓகே அது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா மெக்கா இருக்குல்ல, மெக்காவோட ஃபுல் கம்ப்ளீட் பிக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பெருசாக, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப வெயிட் கூட. ஸோ பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்வைல் என்னுடைய ஃப்ரெண்ட் எங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ சுட சுட காஃபியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது முடிகிற மாதிரியே தெரியல. ஸோ நான் சொல்லிட்டேன் ஸ்ரீகாந்தை, நான் கிளம்புறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு. பிகாஸ் என் வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருந்துச்சு. மெயினான ஒரு வேலை என்ன அப்படின்னா எடிட்டிங் வேலை இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ ரொட்டீன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, அன்றைக்கி தான் அதை எடிட் பண்ணுற வேலையும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங் பண்ணி நான் அப்லோட்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் அவங்க ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு சில ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. லாஸ்ட் மினிட் டூருக்குலாம் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஃபீனிக்ஸ் மால் போகலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஸ்பீடாக ஒரு 2-3 ஹவர்ஸில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி நாங்கள் ஃபீனிக்ஸ் மால்க்கு கிளம்பிட்டோம். ஸ்ரீனிகாவும் வருவேன் டெஃபினட்டாகவே அழுதா, அதனால அவளையும் கூட்டிகிட்டு போனோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மேடம் ஆட்டோ ஏறினோன்னு ஒரு தூக்கத்தை போட்டுருவாங்க. நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஷாப்பிங் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குமா, இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு போவீங்களான்னு கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு ஷாப்பிங் கண்டிப்பாக வச்சுருப்பேன். ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ் நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் டெஃபினட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கான பிளானிங் முன்னாடியே பண்ணிடுவேன். இன்றைக்கி லாஸ்ட் மினிட்ன்றதால ஒரு 2-3 ஐட்டம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதில் ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா, எனக்கு ட்ரைபாட் ஸ்டாண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஃபர்தராக வீடியோஸ் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி ட்ரெஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ட்ரைபாட் மாதிரி தேவை. அதுவும் பிகினர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக. ஏன்னா நான் இன்னும் பெருசாக இதில் ஏர்ன் பண்ணல. ஸோ அதனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் எனக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஃபினிக்ஸ் மாலில் தேடிட்டு இருந்தேன். அண்ட் குரோமாவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்று ஸ்டர்டியாகவும் இருந்துச்சு, ப்ரொஃபஷ்னல் ட்ரைபாடு, அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி கூட. அதனால் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்கிட்ட சுத்தமாக ஸ்லிப்பரே இல்லை. இருந்த ஒரு ஸ்லிப்பரும் அறந்து போயிடுச்சு. அண்ட் ரொம்ப நாளாக ஓகே எங்கள் அம்மாவோட ஸ்லிப்பர் வச்சு ஒரு ஸ்பேர் ஸ்லிப்பர் இருந்தது, அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அங்கே ஃபினிக்ஸ் மால்லேயே காப்லர் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும்ல, அந்த காப்லர் ஷாப்புக்கு தான் போயிருக்கேன். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கிராண்ட் லுக் இருந்துச்சு. அதனால் அது பார்க்காம ஒரு டெய்லி வேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். they have really good collections. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு போகிறேன். யூஸ்வலாக பேட்டா அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு தான் போவேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலையும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் செகண்ட் சர்வீஸ். நம்ம எவ்வளோ கேட்டாலும் அழகாக அவங்க இருக்கிறவங்க நல்லாவே எடுத்து கொடுத்து, இந்த சைஸ் இல்லைனாலும் எடுத்து கொடுத்து, எல்லாமே கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து இந்த மாடல் பாருங்கள், இது இந்த ப்ரைஸ், இது அந்த ப்ரைஸ்னு நல்லா கோட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால அங்கேயே ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்ரீகாந்த் அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் காலுக்கு நல்லா மெத்துன்னு இருந்துச்சு. இவங்க கிட்ட ஆஃபீஸ் ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், ஃப்ளிப் ஃப்ளாப் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. அதுவுமே 1000 ருபீஸ் ரேஞ்சில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2-3 கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஸ்ரீகாந்த்க்கு ஷூஸ் கூட பார்த்துட்டு இருந்தாங்க, விச் வாஸ் லைக் வெரி அஃபோர்டபுள். பட் இப்போ எங்களுக்கு யூஸ் இல்லாதனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாக்கிலாம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸ்ரீனிகாவும் எனக்கு பசிக்குது எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால பீட்சா ஹட் போயிருந்தோம்.
ஸ்ரீனிகாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்லிக் பிரெட். எங்கே போனாலும் கார்லிக் பிரெட் வாங்கி கொடுத்துட்டா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிடுவா. ஸோ பீஸா ஹட்டில் போய் கார்லிக் பிரெட்டும் எங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் பேன் பீட்சாவும் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ஷாப்பிங் பண்ணதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வந்து எங்களுடைய ஸ்நாக் பைட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபீனிக்ஸ் மாலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து எந்த ஷாப்பில் சாப்பிட்றதுக்கு போவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னுடைய மஸ்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற காஃபி டே. அதில் காஃபியும் அவனோட பனானா சிப்ஸும் சாப்பிட்டா எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அன்றைக்கி அந்த டேவே. பட் சேட்லி இப்போ பார்த்தா அன்றைக்கி போயிருந்த பார்த்தா ரெனோவேஷனாக என்னன்னு தெரில, ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருந்துச்சு. உங்களுடைய ஃபேவரட் ஷாப் இன் ஃபீனிக்ஸ் மால் என்ன? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா எங்கள் அம்மா ஃபுல்லாக வந்து துணியெல்லாம் பரத்தி வச்சுக்கிட்டு இப்போ தான் க்ளீனிங்கில் வேற இறங்குவாங்க. பேக்கிங் ஒரு பக்கம், அந்த பேக்கிங் பண்ணும்போது க்ளீனிங் பண்ணிடணும்னு சொல்லி அப்பயே க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்வைல் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிகாவுக்கு ஒரு 2-3 க்ளோத்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அவளுடைய க்ளோத்ஸ் மட்டும் ஒரு பக்கமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் என்னோடதும் ஸ்ரீகாந்தோடதும் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸ்ரீனிகாவோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பாட்டு கிளாஸ்க்காக வருவா, நான் என்கிட்ட கற்றுக்கிறதுக்காக பஜன் அண்ட் ஸ்லோகாஸ். ஸோ அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி பர்த்டே, அதனால் அவளுக்கு புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு புக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டுருக்கா. ஐ விஷ் தனிஷ்கா வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. இது ஸ்ரீனிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் அது முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பார்லர் வேலை இருக்கும்ல, அப்போ தான் ஒரு வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பார்லர் வந்து போகணும். ஸோ ஹேர் ஸ்பாக்கும் அதுக்காக பார்லர் போயிருந்தேன். பார்லரில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே 2 hours ஆயிடுச்சு. வந்து கடகடன்னு அவளை கிளப்பி அதுக்கப்புறம் பேக்ஸ் ரெடி பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணும்போது ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-6:30 ஆயிடுச்சு. அண்ட் டின்னரும் வந்து பேக் பண்ணோம். ஸோ அம்மா ஹெல்ப் இருந்ததுனால வந்து அவங்க டின்னர் பேக் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க மீன்வைல். அது சொன்னதோட நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் கிளம்பி முடிச்சுட்டு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேப்காக வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓகே நெயில் பாலிஷ் போட்டுடலாம், அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுட்ருக்கேன். அன்றைக்கி கேப் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour அன்றைக்கின்னு பார்த்தா கரெக்டாக கிளம்புற டைமுக்கு நல்ல மழை. அண்ட் கேப்ஸே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 hour கழிச்சு தான் கேப்ஸ் கிடச்சிச்சு லக்கிலி. இவ்வளோ பேசுகிறேன், நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல. தட் இஸ் கம்மிங் ஃபார் the next vlog. So keep checking this place. நான் ஒரு இடத்துக்கு வந்து வெக்கேஷனுக்கு போகிறோம். அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ keep waiting. Meet you again in a super video. Like, share and subscribe. Bye bye.